Hi guys, welcome back to second part of how to trade as per your age. In the age group we're going to talk about 30 to 50 years old traders யாரெல்லாம் இருக்கீங்க. What is the lifestyle? ட்ரேடிங் எப்படி பண்ணோம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓப்பனாக, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து I'll tell you this is the most dangerous age group ட்ரேடிங்காக. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன், லைஃப் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் தான் உங்களுக்கே டைரெக்டாக புரிஞ்சிடும். நான் வந்து என்ன பண்ணணும் லைஃப்பில், எவ்வளோ காசு தேவை, ஃபேமிலி எப்படி பார்க்கணும், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணோம். உங்களுக்கு எவ்ரி ரூபா எல்லா ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் மேட்டர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப ரொம்ப கம்மி. பல பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 இயர்ஸ் ஓல்ட் ட்ரேடர்ஸ் எப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்து பண்ண முடியாது. அவங்க பண்ணுறது தப்பு யூத்தில் நீங்கள் வந்து திரும்பி ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ லைஃப் எப்படி இருக்கும் இந்த ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே, ட்ரூத் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் லைஃப்பில். இஎம்ஐ, கிட்ஸ், பேரண்ட்ஸ், அம்மா அப்பாவோட ஹெல்த் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சொசைட்டியில் எல்லாரும் மேலே போகிறாங்க, நானும் போகணும். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. டைம் எதுவுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து கண்டிப்பாக வெரி வெரி லிமிட்டடாக இருக்கும். ஸோ இப்போ கேபிட்டல் சென்சிட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு டிசைர் இன் லைஃப் என்னது, இப்போ மெயின் திங் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஜோஷாக நீங்கள் வந்து இங்கே அங்கே சுற்றுறது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும்னா, காசு எங்கே வருது, எங்கேருந்து வருது, எப்படி வருது, அதெல்லாம் பக்காவே நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ உங்கள் டெசிஷன்ஸ் எல்லாம் இப்போ ட்ரேடிங் எல்லாமே உங்களுக்கு இமோஷ்னலி ரியாக்டிவ் ஆகிடும். பிகாஸ் உங்கள் கேஷ் ஃப்ளோ, கேஷ் எல்லாம் சென்சிட்டிவாக இருக்குது. ஃபியர் பேஸ்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங். உங்களுக்கு பயம் இருக்கும் கொஞ்சம். இந்த காசு நான் வந்து சப்போஸ் இங்கே போச்சுன்னா, ட்ரேடிங்கில் போச்சுன்னா, ஐயோ நான் வந்து இங்கே இன்னும் ஒரு இடத்துல வைக்கலாம், ஒரு பசங்களுக்காக வைக்கலாம், பொண்டாட்டிக்காக வைக்கலாம், இல்லை அம்மா அப்பாக்காக ஏதாச்சும் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் ஆகலாம். ஸோ இந்த டிசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங்கில் டைரெக்ட் இம்பேக்ட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்கள் மைண்டில். கேஷ் வந்து உங்கள் கையில், யூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். பட் உங்கள் கையில் இப்போ 30 to 50 இயர்ஸ் ஓல்ட் கேஷ் கொஞ்சாச்சும் இருக்கும். ஆனால் சென்சிட்டிவ் மணி, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்து டபுள் ஆகும் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஆப்ளிகேஷன்ஸ், மந்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ட்ராடவுன்ஸ் வந்து ஒரு சின்ன லாஸ் கிடையாது, உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பெயின் ஆகும். ஸோ ரியல் லைஃப்பில் பெயின் ஆகும்னா உங்களுக்கு லைக் ஐ செட் இமோஷ்னல் ஹர்ட் ஆகும். ஸோ மேரீட் லைஃப், மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இந்த மேரீட் லைஃப்குள்ளே வந்துடுவீங்க இந்த வயசுக்குள்ளே. ட்ரேடிங்கில் தப்பு பண்ணுறதுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாது உங்களால். ஸோ யாருமே இல்லை பேசுறதுக்குன்னா, ப்ரோ நான் வந்து இப்படி தப்பு பண்ணேன். உங்கள் அண்ணன், ஃபேமிலி, ஒய்ஃபு, கிட்ஸு, அப்பா அம்மா போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது, நான் வந்து இந்த தப்பு பண்ணேன், இன்னைக்கு இவ்வளோ லேக்ஸ் போச்சு ட்ரேடிங்கில், எல்லாரும் வந்து உங்களுக்கு திட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கம்னு இருந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த இமோஷ்னல் ரீசனுக்காக திரும்பி ட்ரேட் பண்ணுவீங்க, திரும்பி ரிகவர் பண்ணலான்ட்டு அதுக்குள்ளே தான் போயிடுவீங்க. ஸோ லாஸஸ் பேசிக்லி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடுவீங்க. மானம் போயிடும், யாரும் திட்டுவாங்க. அந்த காசு எல்லாமே வந்து சென்சிட்டிவ் மணி. லைக் ஐ டோல்ட் யூ ஃப்ரம் த பிகினிங், சென்சிட்டிவ் மணி. சப்போஸ் அந்த காசு ட்ரேடிங்கில் போச்சுன்னா நீங்கள் வந்து மேபி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், அவுட்டிங் எல்லாம் வந்து கம்மியாக பண்ணணும். ஸோ இதெல்லாமே டைரெக்ட் இம்பேக்ட் ஆகும் உங்கள் ரியல் லைஃப்பில். நான் மேஜர் தப்பு நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, ட்ரேடிங் லைக் அ யூத்ஃபுல் ட்ரேடருக்கு தப்பு பண்ணால் அவங்கக்கிட்ட டைம் இருக்குது ரிகவர் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கேபிட்டல் திரும்பி ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் அ ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் ஆஃப் லைஃப். உங்கள் மேலே நிறைய இருக்குது ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு என்னென்னா, சேசிங் பெரிய மணி, உடனே எனக்கு பெரிய மணி வேணும் அப்படி நீங்கள் வந்து சேஸ் பண்ண முடியாது ட்ரேடிங்னால. டோன்ட் ட்ரேட் லைக் அ யூத்ஃபுல் ட்ரேடர். செகண்ட் மிஸ்டேக், பாஸ்ட் மணி ட்ராப்ஸ். யூத்ஃபுல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் ட்ரேட் எடுத்துகிட்டு பெரிய காசு வேணும்ன்ட்டு யோசிப்பாங்க. நீங்கள் வந்து வாட் யூ வில் ட்ரை இந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓவர் லெவரேஜிங் பண்ணிடுவீங்க. ஏன்னா மீனிங்ஃபுல் ஆகணும். சப்போஸ் இன்னைக்கு வாரத்துக்கு நான் வந்து ப்ராஃபிட் பண்ணால் அந்த மணி நான் வந்து என்னோட சில்ட்ரனோட பர்த்டேக்காக, இல்லை பொண்டாட்டியோட பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்.
ஸோ ஒரு இமோஷ்னல் ரீசனாக உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அட்டாச் ஆகிடும். அந்த இமோஷ்னல் ரீசன்னால தான் உங்களுக்கு சரி ஓகே நான் இன்னொரு லாட் எடுக்கலாம் ட்ரேடிங்கில், இன்னொரு ட்ரை பண்ணலாம், அடுத்து நான் மூவ் கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. தட் இஸ் அ வெரி வெரி ராங் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். சைக்காலஜிக்கல் டேமேஜ் இருக்குது. சைக்காலஜிக்கல் டேமேஜ் வந்து ஒரு சின்ன லைக் ஐ டோல் யூ earlier லாஸ் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால் லாஸ். இமோஷ்னல் லாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சப்போஸ் டீப்பாக ஒரு மந்த் 6 months உக்காந்துட்டு டெய்லி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பு டைம் கிடையாது. லைக் ஐ டோல் யூ டைம் இல்லை. ஸோ ட்ரேடிங் லேர்னிங் பண்ணுறதுக்கு டீப் லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கில் பில்டிங் ஃபேஸ் அதெல்லாம் வந்து யூத்தில் பண்ணணும். இப்போ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்னால உங்களுக்கு ஃபேமிலி டைம், யுவர் ஒர்க் ரிலேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஏறிடும். ஸோ கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே இருக்கிறது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ட்ரேடிங்கில் எடுத்து வந்துடுவீங்க. மிக்சிங் ஆஃப் மெடிக்கல், ஃபேமிலி, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், அப்பாவோட காசு, ஃபேமிலி சேவிங்ஸ், பசங்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே வந்து சில டைம் மிக்ஸ் பண்ணிடுவீங்க ட்ரேடிங்கில். ஏன்னா ட்ரேடிங் லாஸ் ரிகவர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு ட்ரேடிங் சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு காசு வேணும் அதுக்காக. ஸோ இந்த லாஸஸ் வந்து உங்கள் மைண்டில் ஹெவி மென்டல் டேமேஜாக வந்துடும். நவ் நீங்கள் வந்து லேர்னிங் நான் வந்து லேர்னிங் பண்ணணுன்னா எது மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்? என் டைம் வந்து யூ ஹாவ் வெரி லிட்டில். ஸோ டெய்லி டைம் வந்து நான் வந்து பக்காவே ஃபோக்கஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா சர்வைவல். நீங்கள் வந்து உடனே எக்ஸைட்மெண்ட்காக ட்ரேட் பண்ணல, நீங்கள் வந்து சர்வைவ்காக ட்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மந்த்லி எனக்கு வந்து காசு எப்படி வருது, நான் வந்து மந்த்லி மார்க்கெட்லேருந்து காசு எடுக்கணும் வித்தவுட் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவர் அக்ரெசிவ் ட்ரேட்காக யோசிக்காதீங்க. ரிஸ்க் கம்மி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படி நீங்கள் வந்து யோசிக்கணும். பேசிக்லி நீங்கள் வந்து டியூரபிலிட்டிக்காக யோசிக்கிறீங்க. ஸ்மால் அண்ட் ரெகுலர் க்ரோத் ஃபார் லாங் டைம். ஸோ இது எல்லாம் வச்சுட்டு நான் வந்து காசு எப்படி மேனேஜ் பண்ணோம்? பேசிக்லி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணோம். உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட், ஃபேமிலியில் ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்காக காசு செப்பரேட் வைக்கணும். பசங்களுக்காக செப்பரேட் வைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், ட்ரேடிங் கேபிட்டல். நான் நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த அளவுக்கு நான் என்னால் முடியாது, இப்போ இருக்கிறது சின்ன காசு தான். ஸோ வாட் டு டூ? சிம்பிள். நவ் இட் டஸ் நாட் மேட்டர் நீங்கள் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா இல்லை உங்ககிட்ட இல்லை ட்ரேடிங் சிஸ்டம், அது பற்றி நான் சொல்ல. மெயின் பாயிண்ட் என்ன, ட்ரேடிங் கேபிட்டல் வந்து இட் ஷுட் பி மணி யூ கேன் லூஸ். சப்போஸ் நாளைக்கு வந்து ஏதாச்சும் வார் இல்லைனா பாலிசி, பட்ஜெட், இனி நியூஸ்னால மார்க்கெட் வந்து பயங்கர மூவ்மெண்ட் ஆச்சு, நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டில் ராங் சைட் பொசிஷன் எடுத்துட்டீங்க, அதனால ட்ரேடிங் மொத்தமாக கேபிட்டல் உங்கள் போச்சு, ஜீரோ ஆயிட்டீங்க. அதனால நைட்டில் உங்களுக்கு போயிட்டு தூங்குறதுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஸோ ட்ரேடிங் கேபிட்டல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி உங்கள்கிட்ட இருக்கு, அதனால அப்போ தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணும்? பேசிக்காக உங்கள் ஸ்கில்ஸ் என்ன பில்டு பண்ணணும் மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னா மார்க்கெட் கரெக்டிவ் சைட்வேஸ் பேட்டர்ன். கரெக்டிவ் பேட்டர்ன் இருக்கும், சில டைம் ப்ரைஸ் வந்து சைட்வேஸாக போயிடும், அப்படி எங்கே வருதுன்ட்டு அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள். வாலட்டிலிட்டி, க்ரஷ் பிஹேவியர், ஈவெண்ட். சப்போஸ் யுவர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் உங்கள் ஆப்ஷன்ஸில் தேர் சம்திங் கால்ட் ஐவி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. விக்ஸ், இந்தியா விக்ஸ் எல்லாம் என்னது, அதெல்லாம் பக்காவே நீங்கள் வந்து பண்ணணும். பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ இன் அ வெரி பாசிட்டிவ் வே இன் த ஃபியூச்சர். ஈவெண்ட்ஸ், மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். யுவர் பட்ஜெட் டேஸ், யுவர் பாலிசி டேஸ், யுவர் ஆர்பிஐ டேஸ், யுவர் ஃபியூச்சர், வெளிநாட்டில் இருக்கிற எலெக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து வாலட்டிலிட்டி எப்படி பிஹேவ் ஆகும் ஆப்ஷன்ஸில், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். கேபிட்டல் ரொட்டேஷன், எவ்வளோ கேபிட்டல் நான் வந்து இன்ட்ராடேக்காக வைக்கணும், எவ்வளோ கேபிட்டல் நான் வந்து மந்த்லிக்காக வைக்கணும், வீக்லிக்காக வைக்கணும், அப்படி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். சப்போஸ் வீக்லியில் செட்டப் கிடைக்கல, நான் வந்து மந்த்லிக்காக செட்டப் தேடி பார்க்கலாம். அப்படி ரொட்டேஷன் நீங்கள் வந்து கற்றுக்கணும். நான் வித் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு நெக்ஸ்ட் டாபிக். யூ ஹாவ் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் திங் யுவர் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ். அதனால உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரேஞ்சஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ரேஞ்ச் என்னன்னா, வாட் டு ஐ மீன் பை ரேஞ்சஸ்? அடுத்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் என்ன இருக்கலாம், அந்த ரேஞ்ச் வீக்லி ரேஞ்ச் இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலாம். வை am I focusing on monthly and weekly range na? So that you can plan for expiry trading. Next, market distribution patterns என்னென்ன இருக்கு. Now not only Elliott waveல உங்களுக்கு ட்ரேடிங் ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் இல்லாமல்
சைட்வேஸ் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். அந்த சைட்வேஸ் பேட்டர்ன் மேலே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு. நான் உண்மையாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் வந்து 80% ஆஃப் த டைம் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் தான் இருக்கும். தென் 20% டைம் மார்க்கெட் பயங்கர ரேலி குடிக்கும். ஸோ அந்த பயங்கர ரேலியில் சப்போஸ் 20% டைம் இல்லை 80% டைம் அந்த கன்சாலிடேஷன் மேலே தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் ரீசன் யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ரெகுலர் இன்கம். மார்க்கெட் சப்போஸ் சைட்வேஸ் இருந்தால் 80% டைம் நான் வந்து எதுக்கு அந்த 20% டைம் ட்ரெண்டிங் மார்க்கெட் பிடிக்கணும். 80% எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் சைட்வேஸ் மார்க்கெட்டில், இல்லை ட்ரெண்டிங் டுவர்ட்ஸ் த டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன் மார்க்கெட்டில், அதுவே எனக்கு போதும். வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட்? வீக்லி அண்ட் மந்த்லி ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஆல்ரைட், நவ் சிம்பிள் ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னென்ன படிக்கணும் உங்களுக்கு தெரியும். இது வச்சுட்டு, இந்த நாலேஜ் வச்சுட்டு நான் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஐரன் காண்டார் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச்காக, நாட் ஓன்லி சைட்வேஸ், ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் ஒரு சில இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட் வரும். ஆல் தட் ஐரன் காண்டார் இஸ் சூப்பர் ஃபார் யுவர் வீக்லி அண்ட் மந்த்லி இன்கம். தேர் இஸ் another ஸ்டைல் ஆஃப் சைட்வேஸ் ஸ்ட்ராட்டஜி கால் ஐரன் பட்டர்ஃப்ளை. இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஹிண்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியுது மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்க போகுது எக்ஸ்பைரி வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐரன் பட்டர்ஃப்ளை பில்ட் பண்ணலான்னு நீங்கள் வந்து இந்த ஐரன் பட்டர்ஃப்ளைனால பயங்கரம் யுவர் இன்கம் ஸ்டைல் வில் இன்க்ரீஸ் வெரி ஃபாஸ்ட். பட் அகெயின் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி, இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஐரன் காண்டார் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட், சப்போஸ் நீங்கள் வந்து பயங்கரமாக படிச்சிருக்கீங்க, இப்போ ஓரளவுக்கு புரியுது மார்க்கெட் எப்போ சைட்வேஸ் ஆகும், அந்த 20% டைம் ட்ரெண்ட் ஆகும். இல்லை சும்மா உட்காந்துக்கு நீங்கள் வந்து ட்ரெண்ட் பார்க்காம நீங்கள் வந்து டெபிட் ஸ்ப்ரெட் எப்படி ரெடி பண்ணலாம். அகெயின் திஸ் இஸ் வெரி பேசிக் டெபிட் ஸ்ப்ரெட். இது வந்து ட்ரெண்ட் கிளாரிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஐரன் காண்டர், செகண்ட் வந்து ஐரன் பட்டர்ஃப்ளை, லாஸ்ட் வந்து டெபிட் ஸ்ப்ரெட். நவ் நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எது மேலே ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு பக்காவே ஐடியா இருக்குது. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து மைண்ட் செட் சைக்காலஜி. இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாது, டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. யாரெல்லாம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓன்லி தே கேன் டெல் யூ திஸ். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் என்னென்னா, நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அது வந்து கம்மி பண்ணணும். செகண்ட், ஹையர் ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. தென் ஹையர் ப்ராபபிலிட்டி யுவர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது மட்டும் நான் சொன்னது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் யுவர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கம்பைன் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து ஒரு உண்மை, மார்க்கெட்டில் இருக்குது உண்மை, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் என்னென்னா, போரிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால உங்களுக்கு மோர் ரெகுலர் இன்கம் வந்துடும். திஸ் இஸ் த ட்ரூத் இன் த மார்க்கெட். அகெயின் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க மார்க்கெட், ஒன்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். போரிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால மோர் ரெகுலர் இன்கம் வில் கம் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்லி 30 to 50 years old ட்ரேடர், நீங்கள் வந்து எக்ஸைட்மெண்ட்காக ட்ரேட் பண்ணல, எக்ஸைட்மெண்ட்காக சேஸ் பண்ணல, நீங்கள் வந்து ரெகுலர் கேஷ் ஃப்ளோக்காக ட்ரேட் பண்ணுறீங்க. மாதத்துக்கு இவ்வளோ காசு எனக்கு தேவை, வீக்லி இவ்வளோ காசு தேவை, அதனால நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் குவிக் ரிமைண்டர் தட் இந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஏஜ் குரூப். ட்ரேடிங்காக நீங்கள் வந்து பக்காவே நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். நவ் நீங்கள் வந்து பல பார்ட் இன்னும் பார்க்கலன்னா, யூத் ட்ரேடர்ஸ் 20 to 30 ஏஜ் குரூப் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் வந்து திரும்பி பண்ணக்கூடாது. ஸோ அந்த வீடியோ திரும்பி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 50 இயர்ஸ் ஏஜ் குரூப் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்டைல் எப்படி இருக்கோ, உங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், ட்ரேடிங் லைஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு watch that video also. I'll see you in the next video guys. Till then, like, comment and subscribe.